கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி கிச்சனில் ஒன்றும் அழுக்கு இல்லை இருந்தாலும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு ஏன்டா பட்டு காலம் சாப்பிடல. இப்போ கிளம்பிட்டோம். எங்கே நம்ம போகிறோம்? அது ஃபோன் வந்து தெரியாதாங்க. குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன விளாக்னா, என்னடா நேற்று பார்த்தா என்சியம்மா வீட்டு விளாகாக இருக்குது, இன்றைக்கி பார்த்தா நம்ம வீட்டு மொட்டை மாடியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போல் அது காரணம் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போனால் வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீ. எழுந்திரிச்சு பார்க்குறேன். அதாவது நாங்கள் நைட்டு போயிட்டு அங்கெல்லாம் செலிப்ரேஷன் பண்ணிட்டு 2 மணிக்கு இங்கே வந்தாச்சு. ஏன்னா அங்கே உட்கார ரொம்ப இருந்தனால இங்கே வந்துட்டு இங்கே வந்து மொட்டை மாடியில் படுத்தாச்சு. அப்படியே லைனாக கட்டுக்கு படுத்தாச்சு. நானும் எந்திரிச்சிட்டேன், 6:30 எந்திரிச்சிட்டேன். ஆனால் நல்ல வெயில் வருது. நானும் ரக்ஷும் எந்திரிச்சிட்டேன். அவங்க பொறுமையாக எந்திரிச்சிட்டு நம்ம போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ காஃபி எந்திரிச்சிட்டாங்க. கோழி கூதுல அவங்க பொறுமையாக வரட்டும். ஏமா பண்ணிட்டு இருக்கிறேன்? டீ போட்டுட்ருக்கேன். கீழே வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி கிச்சனில் ஒன்றும் அழுக்கு இல்லை இருந்தாலும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சுருக்கேன், பசிக்குதா? இப்போ டீ ஊற்றி வச்சுருக்கேன். டீ கொதிக்கிட்டு நல்லா கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டு இஞ்சி காஃபி பவுடர் இல்லை, அது சொல்லி நான் வச்சு வாங்கிட்டு வந்திருப்பேன். நான் மறந்துட்டேன். சரி கொதிக்கிட்டு டீ போட்டுக்கலாம். ஓகே டீ போட்டாச்சு, என்ன கொதிக்கிட்டு டீ போட்டுக்கலாம். கிச்சன் கூட்டி விட்டாச்சு. இப்போ மேட் அலசும் படிச்சுட்டு இருக்குது. கொஞ்ச நாள் 2 நாளில் அழுக்காயிடும். சரி இப்போ அவங்க எல்லாம் மேலே தூங்குறாங்க. பொறுமையாக தூங்கி எந்திரிச்சு வரட்டும். அது வரைக்கும் டீ கொதிக்கிட்டோம். அது வரைக்கும் வா, நமக்கு அது கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆற்றி குடிச்சிக்கலாம். சரி, அந்ததுக்கப்புறம் சூடு பண்ணி கொடுத்துக்கலாம். எல்லாம் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. ஆனால் ரக்ஷி பர்த்டேக்கு எப்படி நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோமோ அதே போல் இந்த சச்சி பர்த்டே சார் மட்டும்தான் மிஸ்ஸிங். சார் மட்டும்தான் மிஸ்ஸிங். அவர் வீடியோ காலில் ரொம்ப ஃபீல் பண்ணார். பட் அப்படி ஒரு நல்ல உள்ளங்க கொண்ட மனுஷங்க நமக்காக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஒரு பக்கம், ஒரு சில பக்கம் பார்த்திங்கன்னா வன்மத்தை இறக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து ரக்ஷு பர்த்டே வீடியோவிலே வன்மத்தை இறக்குறவங்க இருக்காங்க. அண்ட் நான் வந்து நம்ம ஃபேமிலி சொல்லலை, மீன்ஸ் என்னோட எனக்கு நெருங்கினவங்க சரிங்க. நம்ம ஃபேமிலினா நம்ம யூடியூப் ஃபேமிலியில். ஸோ அதெல்லாம் நான் கேர் பண்ணிக்கவே இல்லை. ஐ டோன்ட் கேர். இப்போ என் தலையிலேருந்து எவ்வளோ ஹேர் கொட்டுது, நான் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன். இல்லை கூட்டி தள்ளி போட்டு போகிற மாதிரி நானும் அதை வந்து இக்னோர் பண்ணிட்டேன். இருந்தாலும் அது அப்பப்போ நம்ம காதுக்கு நியூஸ் வரும்போதோ இல்லை அதை நம்ம கேட்கும் போதோ இவ்வளோ இப்படியெல்லாமா இருக்காங்க அப்படிங்கிறத திங்க் பண்ண வைக்கிறோம். இப்போது நான் வந்து ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் வேண்டான்னு முடிவு பண்ணுறது நான். இன்றைக்கி நான் இந்த சோறு திங்க வேண்டாம்னு முடிவு பண்ணுறது நான். ஸோ இன்றைக்கி நான் டீ குடிக்க வேணாம்னு முடிவு பண்ணுறது நான். ஆனால் என்னை தவிர என் வாழ்க்கையில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா ப்ளேம் பண்ணுறாங்க, கேம் விளையாடுறாங்க, நல்லா காய் நகர்த்துறாங்க, அப்புறம் என்னோட சொல்லுவாங்க விளையாடுறாங்க, அது நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இருந்தாலும் அதை நம்ம மைண்ட் பண்ணாமல் நம்மளோட பாதைகளை நோக்கி போய்கிட்டு இருந்தோம்னா பல முள்ளுகள் அடிகள் கல்லுகள் குத்ததான் செய்யும். ஏன்னா நம்ம சரியான பாதையில் போகிறோம். ஸோ அதனால் நிறைய வன்மைகள் இறங்கதான் செய்யும். இருந்தாலும் அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் நம்ம ஹாப்பியாக பண்ணலாம். இதில் பசங்க வேறு அங்கே பிரியாணி தான் செய்ய சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அடுப்பு மட்டும் எடுத்துகிட்டு போனோம். நம்ம குளிச்சுட்டு அப்படியே போய்க்கலாம். ஏன்னா மறுபடியும் அங்கே போயிட்டு அங்கே என்னென்னா இப்போ நம்ம வந்து மேலே தூங்கி பழக்கப்பட்டுட்டனால அங்கே ரொம்ப காற்று ஓட்டம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அதனால் வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு. இதுவும் நான் என்ன டெய்லி சச்சு வந்து தூங்க சொல்லிட்டேன். இங்கே வந்துடுறா நீயே அங்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மான்னு சொல்லியிருக்கான். பசங்களை கீழே இறங்கி வரட்டும், பார்க்கலாம். சரி நீ ப்ரஷ் பண்ணிட்டு வா. அதான் நமக்கு கையே ஆயிடும். கையில் எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் தள்ளி குடிபோதையில் இருக்கன்னு நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் உச்சி விட்டுட்டு போயிட்டு இருக்கவங்க அம்மா. அதெல்லாம் உச்சா போச்சு. அப்புறம் கொண்டு போட்டுக்கலாம்.
எல்லாம் முக்கா பதில் வருதுங்க. அவங்களுக்கு இதெல்லாம் மிட் நைட்டு, நமக்கு தான் இது வந்து காலையில் 7 மணி 8 மணி. வெயில் வந்தனால எந்திரிச்சிட்டாங்கவா? இல்லைன்னா வாய்ப்பே எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. ரெடியானே இல்லையா? இருக்கா இந்த முடி பிடுங்கடா, அந்த முடியை போய் பிடுங்கடா. இங்கேயே வருது 3 முடி. இங்கனையே உட்காந்து பிடிங்கிட்டு தான் இன்னைக்கு நான் வர்றேன். அம்மா பிடுங்க தான் அதிகமாக வரும். வரட்டும். வெள்ளை முடியை பிடுங்குறாங்க கைஸ். சிசர் எடுத்து என்ன வெட்டி பிடி. அம்மா வெட்டுனா தூக்கிட்டு நிற்குமா? இப்போ மட்டும் என்ன பண்ணுதான்? இப்பயும் அதான் பண்ணுது. பிடுங்க தான் அது வளர்ந்து தூக்குது. ஒன்று பெருசானாவது வரணும், அதுக்கு பிடுங்காம இருக்கணும். உன் பிள்ளை மற்ற முடியை தான் பிடுங்கும். கொஞ்சம் கவனமாக பிடுங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். எப்பா வேண்டாவா? மயக்கம் போட்டு விழுந்துருவேன். ஏய் அம்மா வேண்டாமா? அம்மா வெஞ்சன்ஸுவா வச்சு செய்யுதுமா. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பிடிக்கலாம். பிடிக்கிட்டேன். இன்னும் 2 3 இருக்கு. வேண்டாம் வேணாம் பாரு, இன்னும் 2 இருக்கு முழுசா. வேண்டாம் இப்போ கிளம்புவோம். 9:30 ஆயிடுச்சு. பட்டு காலம் சாப்பிடல. இல்லை பால் குடிச்சோம். கொஞ்சம் தான் குடித்தான், மீதி எல்லாம் அழகாக குடிச்சிட்டான். கொஞ்சமாக மட்டும் பால் ஊற்ற அவனுக்கு. வேண்டாம் போ, நான்வெஜ் சாப்பிட போவோம். ஓ இன்னைக்கு சண்டே. வேர்க்குது, என்னால் முடியல. சரி பெட்ரூம் கிச்சனில் ஒருத்தர் இருக்கான், சோஃபாக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கான். அவனை எப்படி எடுப்ப? இப்போ மேலே இருக்கலாம், அவன் மேலேயும் விழுகும். தலை மட்டும்தாம்மா தெரியுதாம்மா? மூணு பேரையும் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்குது. மூணு பேர் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறேன். எங்க இருக்க? அவன் எப்படி இங்கே தான் படுத்து கிடப்பான் நம்ம வர வரைக்கும். அதுங்க 2 தான் ஊர் சுத்தம். குட்டை விடுற காலங்கத்தாலேயே நாங்கள் காலையில் தான் தூங்குவோம், நைட்டு தான் நீங்கள் எங்களை தூங்க விட மாட்டீங்க. 3 ஃபோனும் என்கிட்ட தான் இருக்கு. ஏய் பேகு அந்த சாங் தானே? அந்த பேக் இல்லை, அந்த பேகு சாமோட பாட்டு. அடுப்பு எடுக்கணும். வேற என்ன எடுக்கணும்? அடுப்பு மட்டும்தான். அந்த கேஸ் கட்டோட வாமா. அம்மா பழைய மிக்ஸி ஆமா. பாய் பாய், பத்திரமா இருங்க 2 பேரும். உங்கள் அம்மா எங்க? உங்கள் அம்மா அங்கே இருக்கா. ஜூம் பண்ணலாமா? ஜூமிங் எப்படி இருக்குன்னு. பழைய இரும்பு, பழைய தகரம், பழைய பிளாஸ்டிக், பழைய பாட்டில், பழைய அட்டைகள் வாங்குறது, பழைய மிக்சி, பழைய குக்கரு, பழைய கிரைண்டர் வாங்குறது. இப்போ கிளம்பிட்டோம். எங்கே நம்ம போகிறோம்? சொல்லு, எங்கே நம்ம போகிறோம்? டோராவின் பயணம். டோராவின் பயணமா? எங்கே போகிறோன்னு கேட்டால் அங்கே போகணும் சொல்லணும். முதல்ல எங்கே போகணும்? இதை முதல்ல வந்துட்டு மேப்பு கிட்ட கேட்கணும் எப்படி போகணுன்னு. நடந்து போச்சு டோராவின் பயணம். எப்படி பொருள் நிறைய இருக்கு. பிறந்த நாள் பையனை வெட்ட விட்டுட்டு அவன் சும்மா படுத்துக்கிறாமா. அப்ப
என்னமோ சொன்னேன், என்ன சொன்னேன்? பார்க்கலாம், பார்க்க தானடா போகிறோம். ஆமாண்டா, கமெண்ட்ல கேட்குறாங்கடா, ஏதோ ஒரு புள்ளைய ஸ்டோரி போட்டுருயான். அந்த புள்ளி நீ லவ் பண்றியான்னு கேக்குறாங்க. அந்த புள்ள யாருன்னு கேட்குறாங்கடா. அதான் சொல்லியாச்சு, திரும்பி எங்ககிட்டயே கேட்குறாங்க. அதுல விஷாலே, டேய் விஷாலே, அது அடுத்தவங்க விஷயம், அதுல நீங்க தலையிடாதீங்கன்னே. அப்ப அவங்க அடுத்தவங்கள ஆயிட்டாங்களா, உங்களுக்கு சொந்தக்காரங்க இல்லையான்னு எனவே திருப்பி கேள்வி கேட்கறாங்க. விஷால அன்னைக்கு ஏதோ ஒரு புள்ள கூட ஸ்டோரி போட்டிருப்போம் போல இன்ஸ்டாகிராம்ல. அது எங்களை வந்து 2 நாளா கேட்டாங்க. அதுக்கு எனக்கு அடிங்கிறத தலையும் தெரியல. நான் வந்துட்டு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் விட்டு அடுத்த நாள் கேட்கும்போது பசங்க சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், அது அவன் பர்சனல், அடுத்தவங்க விஷயமா நீங்க ஏன் தலையிடுறீங்க, அது அடுத்தவங்க விஷயம். நீங்க நான் போடுறேன், என் பிள்ளைங்க போடுறேன், நீங்க கேள்வி கேட்கலாம். அவன் போடுறதுக்கு நீங்க வந்து கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்ப அவங்க உனக்கு அடுத்தவங்கள ஆயிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு சண்டை இருக்கிறாங்க என்கிட்ட லைவ்ல. அந்த ப்ளூடூத்தை கழட்டவே மாட்டாங்கம்மா. அது ஃபோன் வந்து தெரியாதாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிரேவி. என்சிமா நீங்க சமைங்க, உங்க சமையல் நான் சாப்பிடுறேன். நல்லாதான் பண்றீங்க. இந்த நாய்கள்லாம் சொல்லிதான் உன்னை நீயே மட்டம் போட்டுக்கிற. நான் சாப்பிட தயாரா, நீ சொல்றா. வேணுனே பண்றாங்க. அவளும் வேணும்னு தான் பண்றான். ஏய் லூசு, நிஜமாவே எனக்கு அது தெரியாது. பிரியாணியே நான் சொல்லல. சிக்கன் செய்வேன், ஆனா நான் வேற ஒரு மெத்தேடு செய்வேன், நீங்க ஒரு மெத்தேடு செய்வேன். நான் கேரளா ஸ்டைலி வெங்காயத்தை போட்டு செய்வேன். வெங்காயத்தை நல்லா வணக்கி. நான் சிக்கனுக்கு வெங்காயமே போட மாட்டேன். நாட்டுக்கோழினா மட்டும் அதை உரிச்சி வணக்கி ஒரு சின்ன வெங்காயம் போட்டு செலவு அரைச்சி ஊற்றி வைப்பேன். அப்புறம் ஆயிலருக்கு நான் அப்படி பண்ணவே மாட்டேன். வெங்காயம் எடுத்தாலும் நம்ம சிக்கனும் செய்வேன். சோம்பேறி சிக்கனுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெட்டி போட்டு செய்வேன். மற்றபடியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன். எங்கே மிக்சியில் வச்சுருங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களோ? நெய் வாசம் தான் அடிக்குது. நெய் வாசம் நெய் ஊற்றுனா நெய் வாசம் அடிக்கும். அது ஒரு துணி எடுத்துட்டு வந்து இதை கொண்டு போய் உள்ளே வச்சிடலாம். அம்மாவுக்கு சொல்லி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சு சொல்லிட்டாங்க. அதனால சிக்கன் ஜூஸி ஆகிடும். பிடிக்கிறது ஃபோன் பேசிட்டு இருக்கேம்மா. ஃபார்முலா அமிச்சேன், ஒரு எருமை கூப்பிட்டுச்சு. கூப்பிட்டுட்டு என்னது இது, நான் 50 வெட்டினேன். ஒன்றுமே தெரியலையே, ஃபார்முலா ஒன்றுமே தெரியல. நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாமுக்கு. அதுக்கப்புறம் நீ கூப்பிட மாட்டியே, 12 மணிக்கு சாப்பிட போயிடுவியே அப்படின்னா. ரெண்டுத்தையும்மா நான் கூப்பிட சொல்கிறேன், நீ பயப்படாத, எல்லாம் கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. அவன் சொல்கிறான், அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா தானே நான் கிளம்பி வர முடியும் அப்படிங்கிறான். பிரியாணி ஆகிறதுக்கு சொல்லு. வரமாட்டான். அது வேணா கரெக்டு தான். அம்மா 10 மாமா இந்த குண்டா ஏன்னா வெங்காயமே காக்குண்டா வந்துச்சு. நீ அன்னைக்கு பார்க்கல. ஆமா நான் அன்னைக்கு பார்க்கல. அன்னைக்கு யாருமே பார்க்கல. நான் சமைச்சத கபூர் சாரு ரென்சி நான் இன்னைக்கு இங்க உட்காந்து பார்க்குறேன். அவங்களாம் தான் பார்த்தாங்க. எங்க பார்த்தாலும் அண்டா குண்டா ஒட்டிக்கிட்டு இருக்கிறது உங்க அம்மாக்கள். அன்னைக்கு நான் சமைக்கிற வேலையோட சரி, கட்டிங் வேலையில அவங்க பார்த்துக்கிட்டாங்க, கழுவுற வேலையும் உங்க அம்மா பார்த்துச்சு. நான் சமைச்சு தர ஃபுல்லா கழுவிடுச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாத, கழுவுறதுக்கு நான் இருக்கேன், நீ அதுக்கும் வருத்தப்படாது, நீ சமைச்சா மட்டும் போதும், அதெல்லாம் கரண்டி எடுத்து கிண்டினா மட்டும் போதும் அப்படின்னு.
நிற்க போகுதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பிரியாணி. இன்னைக்கு நம்ம வந்து 11 லெக்கு போட்டேன், 11 தான் ஃபஸ்ட்டாக போட்டேன். இன்னைக்கு 6 லெக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. இதில் எடுத்துட்டு வர்றேன். நீங்கள் எவ்வளோ வேணும்னு ஒரு குண்டா மட்டும் போதும். இன்னொரு குண்டா போதுமா? ஒரு குண்டானே அதிகம். நீங்கள் அரை குண்டாக்கு இன்னொரு குண்டா போடுங்க. அரிசி தண்ணி கட்டு அரிசியே அதிகம் அதிகமாக. காலையில் எழுந்திரிச்சு டீ போடுறேன். உன்னை யார் டீ போட சொன்னான்னு கேட்குறாங்க தங்கம். எனக்கு கூட பண்ணிட்டாங்க, வரத்துக்கு லேட் ஆயிருமா போல. அது அவருக்குள்ள நம்ம வீட்டுல வந்து கொடுக்கல. அவரு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்றுக்கிட்டு இங்க வா, நாங்க வந்தா ஏன் இங்க வந்தீங்கன்னு அவங்க கேட்பாங்க அப்படின்னாங்களாமா. நான் யார நீ யார் போட சொன்னான்னு கேட்டுது. ரவை உடஞ்சிருக்குது, அவங்க ரீஃபில் பண்ணியிருக்காங்க போல. போத்தாங்க சமைச்சிட்டு எடுத்துக்க. பண்ணிட்டு இருக்கிற குண்டாவை மாத்திட்ட. ஐயோ அந்த குண்டா பத்தல. நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 1.5 கிலோ கறி 2 கிலோ அரிசி அவ்வளோதான் பிடிக்கும். இது 2 கிலோ அரிசி கறியே 2.25 கிலோ. அதனால குண்டா மாற்றிடுச்சு. அப்போ தின்றதுக்கு வசதியாக இருக்கும், அதனால மாற்றிடுச்சு. இது வந்து பிரியாணி குண்டால தேக்ஸா. இதோட பெருசு ஒன்று இருக்குது. இல்ல 3 பேருக்கு எடுத்து உட்கார வச்சு 3 ஆட்டை போட்டு பிரியாணி பண்ற மாதிரி இந்த மாதிரி வாங்கி இருக்கிறத இந்த பேசினாங்க. நீ என்ன பொட்ட புள்ளியா வச்சிருக்கிற இல்லைன்னு அதே மாதிரி குஞ்சு குஞ்சு கொண்டாடம் வாங்கணும்னு எனக்கு ஆசை. ஒவ்வொரு பொருளும் நமக்கு வேறவங்க கிட்ட போய் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு பொருளாக வாங்கி வச்சிருக்கேன். நீ என்ன பொட்ட புள்ளைய 2 பையனத்தானே பெற்று வச்சிருக்கிறேன், எதுக்கு பாத்திரமா வாங்கி வச்சிருக்கீங்களேன்னு அதோட நிப்பாட்டிட்டு வாங்குறது. நிறைய வாங்கி வச்சிருக்கேன். வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி வந்து தண்ணி அதிகமாக வச்சுட்டேன். லைட்டாக வந்து பரவாயில்ல விடு, பரவாயில்ல விடுன்னு. பரவாயில்ல. சின்ன கட்டியை தடத்து சொட்டு கட்டி போட்டால் அதுக்கும் சேர்ந்து உடையுது. என்னென்ன சமைச்சிருக்கீங்க? பிரியாணி, ஒருங்க ஒரு இடத்துல இருக்கானா இவன்? அப்புறம் ஆனியன் வெங்காயம். அந்த சேர மண்டை மேல போட்டுதான் கொஞ்சம் இப்படி தள்ளி தான் உட்கார்றது. ஆமா சாப்பிடு. இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் அப்படியே 6 பேர் உட்காந்து சாப்பிடுவோம். 7 பேரா? அப்ப நீங்க கொஞ்சம் சாப்பிட்டா ஆளே இருந்தா சாப்பிடுங்க. நீ சாப்பிடுங்க. நீ வச்சுக்க, நான் சாப்பிடுறேன். பென்சி பயலே அவ்வளோதான். இந்த பானையெல்லாம் நம்மளுக்காக இது யார் சச்சுவா? சொல்லுங்க. நல்லா இருக்கிறேன். எங்க இருக்கிறீங்க? எங்க? அம்மா இருப்போம். சிரி வண்டி போலீஸ் போசல கொடுக்கவாங்க. ஐயோ போச்சு. ஐயோ இங்க வாரு. இல்ல அதெல்லாம் எடுக்காத ஊசி, அதெல்லாம் வெயிட் பண்ணு. சும்மா ஏன் ஊசி பாருங்க நல்லா இருக்குது. உனக்கு என்ன அழகு? என்ன மாதிரி நானும் அப்படி இப்படி கொடுப்பேன். அதே போல இந்த தான தொட்டுறானே. ரைட்டா. சரி. இது ஓகேடா. அதுக்குலாம்
நீங்க கேக்கு வெட்டுங்க வெட்டாம போங்க, பாத்தி நடத்துங்க நடத்தாம போங்க. எனக்கு கேக்கு வந்து வார்த்தைகள் மட்டும்தான், மத்தபடி என்ன வேலையோ வேலை பண்ணிட்டே நான் நான் தான் இங்க தம்பி. நான் வண்டி குடி பண்ணேன். பர்த்டே என்னடா இது? நீ சிலிண்டர் பண்றா? காலேஜ்ல அவன கேக்குலயே செத்துவான். போய் கழுவ தலைய உட்கார்ந்து சோப்பு ஏய் இதா நாளைக்கு போறோம். நாளைக்கு போற கையை கட்டி நீ கோத்துட்டு ஏகடி தப்பிச்சிட்டீங்க. இங்க பாரு. நான் மூஞ்ச தொடவே இல்ல. பரவாயில்ல. அப்ப அங்க ஒரு டீ இருக்குல்ல. தலை பண்ணி சும்மா கொஞ்சம் இந்த பக்கம்